கேகிலா. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்று சொன்னார். சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாய் இருந்தாலும் அவர் ராஜாங்க காரியங்களை சரியாக நிர்வாகம் பண்ணவில்லை. தாவீதை பிடித்து அவரை கொன்று போட வேண்டும் என்பதே சவுலின் நோக்கமாயிருக்கிறது. சவுல் எப்போதுமே தாவீதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ராஜாங்கமும் நிர்வாகமும் தேசத்தில் சரியாய் நடைபெறவில்லை. சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவில்லை. அதன் எல்லைகளில் யுத்த வீரர்களை நிறுத்தி எல்லை வீரர்களையும் பாதுகாக்கவில்லை. இக்காலத்தில் பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவருடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. புறஜாதி தேசத்தார் மற்ற தேசத்தாருடைய விளைச்சலை கொள்ளையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அறுவடை நாள் வரையிலும் காத்திருந்து அவர்கள் அறுவடை செய்து தானியத்தை களஞ்சியத்தில் சேர்த்த பின்பு புறஜாதியார் களஞ்சியங்களையே கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். கர்த்தருடைய சபை அமைதியாய் இருக்கும்போது தேசமும் அமைதியாய் இருக்கும். சபையில் குழப்பம் வந்துவிட்டால் தேசத்திலும் குழப்பம் வந்துவிடும். சவுல் கர்த்தருடைய ஆசாரியரை கொண்டு போட்டார். சவுல் தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று தீர்மானித்து அவரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறார். சவுல் தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது பெலிஸ்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விட்டு கேகிலாவை ரட்சிக்க வேண்டும் என்னும் எண்ணம் சவுலிடத்தில் இல்லை. சவுல் தேசத்தை கவனிக்காமல் தாவீதையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவர்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கேகிலாவை ரட்சிக்க முன் வருகிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்தின் மீது பிரியமாயிருக்கிறார். அவர் அந்த தேசத்தின் நன்மையை கரிசனையோடு விசாரிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் தாவீதின் தேசம். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவருடைய களஞ்சியங்களை கொள்ளையிடும் போது தாவீதால் அந்த செய்தியை கேட்டு சும்மா இருக்க முடியவில்லை. தாவீது தன் தேசத்தை பாதுகாக்க ஒன்றும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்க வேண்டியது சவுலின் கடமை. அவர்தான் எல்லைகளை பலப்படுத்த வேண்டும். சவுலும் அவருடைய சேனையும் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் அவர்களோ தாவீதை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். தங்கள் தேசத்தை பாதுகாப்பதில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தவில்லை. தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்பினாலும் அவர் கர்த்தருடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். தாவீது காத் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். அப்போது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொல்லுகிறார். சவுல் ஆசாரியரையெல்லாம் கொன்று போட்டார். அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் நோபுவில் இருந்து தாவீதிடத்திற்கு தப்பி ஓடி வந்தான். வரும்போது தன்னோடு ஊரிமையும் தும்மீமையும் கொண்டு வந்தான். தாவீது பல சமயங்களில் ஊரிம் தும்மீம் ஆகியவற்றினால் கர்த்தரிடத்தில் விசாரித்திருக்கிறார். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கேகிலாவை ரட்சிக்குமாறு கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டார்.
தாவீது கேகிலா பட்டணத்தாருக்கு நன்மை செய்த போதிலும் அந்த பட்டணத்தார் தாவீதையும் அவருடைய மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகையினால் தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி ஓடினார். தாவீதின் கூட இருக்கிற மனுஷர்களோ கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாய் போவதை அவர்கள் தடை பண்ண முயற்சி பண்ணுகிறார்கள். தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்று சொல்லுகிறார்கள். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார். தாவீதின் மனுஷரும் அவரோடு கூட போக வேண்டும். அப்போதுதான் தாவீதால் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியும். தாவீதின் மனுஷர் பெலிஸ்தருக்கு விரோதமாக அவரோடு கூட போக வேண்டும் என்றால் அவர்கள் முழு மனதோடும் உற்சாகமாயும் போக வேண்டும். தாவீது அவர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். தாவீது தன்னுடைய மனுஷருக்காக கர்த்தரிடத்தில் மறுபடியும் விசாரிக்கிறார். தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவருக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் 2 விசையும் தாவீதை பெலிஸ்தருக்கு விரோதமாக போகச் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் முதலில் நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இப்போது கர்த்தர் 2ஆம் விசை, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார். யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தில் தாவீதுக்கு பெலிஸ்தர் மீது வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போகிறார். இவ்விதமாய் தாவீது கேகிலாவின் குடிகளை ரட்சிக்கிறார். பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவருடைய களஞ்சியங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீதோ பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுடைய ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார். அவர்கள் கொள்ளையிட்ட களஞ்சியங்களையும் ரட்சிக்கிறார்.